நல்ல கருத்து தெரிஞ்சிச்சு அவளுக்கு எல்லாமே வந்து டான்ஸ் ஆடுறத ரெடி பேரால கட்டி பிடிக்கிறாரு பாரு போயிட்டு ஜெஷிதா. வா அப்புறம் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா போட்டி போட்டு ஒரே நாள் எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படியே மாத்தி 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 வந்து பாத்தீங்கன்னா கழட்டி கழட்டி வேற வேற ட்ரெஸ் புதுசு புதுசா போட்டு. ஆமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா தூங்கி எழுந்ததுல இருந்து கிஃப்ட் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்காரு. என்னம்மா இது? என்னம்மா? ஓடி ஓடி சந்திரமுகியா மாறின ஜெஷிதான்ற மாதிரி ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம் சொன்னதுல இருந்து கிஃப்ட் ஓபன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்குது. அப்ப கொடுத்தா எல்லாத்தையும் பிச்சிருவா அப்படியே. ஆமா நிறைய கிஃப்ட் வந்திருக்கு, ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்கு. யார் யார் என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க, என்னென்ன கிஃப்ட் இருக்கு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். கிஃப்ட் அன்பாக்சிங். ஜெஷிதா பர்த்டே கிஃப்ட் அன்பாக்சிங். இது என்னம்மா இது? இதுவும் கிஃப்டா? எவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு ஜெஷிதாக்கு. பாத்தியா கிஃப்ட் குட்டி குட்டி கிஃப்ட் எல்லாமே நிறைய கிஃப்ட். அது தெரியலையப்பா என்னன்னு. கிஃப்ட் ஓபன் பண்ணாதான் தெரியும். அவர் எப்படி ஆர்வமா கேட்குறாரு. என்னதுப்பா? ஓபன் பண்ணலாமா? கிஃப்ட் ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணு. ஜெஷிதா நீ வரதுக்குள்ளே கிஃப்ட் ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்ன கிஃப்டா இருக்கும்னு சொல்லி ஆர்வமா ஓபன் பண்றாரு அவரு. என்னம்மா கிஃப்ட் அது? எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே ஓபன் பண்றாரு. பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணலாம். என்னம்மா? பென்சில் சூப்பரா இருக்குமா? வாவ் சூப்பரா இருக்கட்ட. பென்சில் இருக்கு, இந்த டிப்பு மாத்தோம்ல அந்த டிப்பும் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. ஆமா கட்ட. அழகான பென்சில் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டி தலையை உடைச்சி எடுத்துருக்க நீ? உடைச்சிச்சா? இல்ல மேல சொருவு இருக்குடா. தலை டிங் டிங் ஆடுது பாஸ். சூப்பரா இருக்கு. பென்சில் அழகா இருக்கு. என்னம்மா பிடிச்சிருக்காமா? இல்ல யார் கொடுத்தாங்கன்னு ஜஸ்ட் பிச்சிட்டா. இல்ல எல்லாத்தையும் பிச்சிட்டா. பிரிச்சுட்டா பேரே இல்ல. ஜஷிதா ஒரு கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டாரு. அழகா வந்து பாத்தீங்கன்னா பென்சில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே ஜஷிதான்னு போட்டிருக்காங்க பை ராஜி. ராஜினா ஆமா என் ஃப்ரெண்டு தான். பொண்ணாச்சின்னு நினைக்கிறேன். இது ஓபன் பண்ணுவா ஜஷிதா. என்ன இருக்கு பார்க்கலாமா? வாவ் எப்படி மாறுது? எப்படி? டாய் கேட். கேட் மா இது என்ன? இது பேர் என்ன? வாட் இஸ் திஸ்? கேட். சொல்ல சொல்லுமா. அவர் கட்டி பிடிச்சிங்கனாரு பாரு. ஐயோ இவரு கொஞ்சம் செல்லன்னு வச்சுக்கோ வாய் பிடிச்சுக்கரு. அப்படி வந்து பண்ணுவாரு. பிடிச்சிருக்கா? ஹாய் ஜஷிதா. பேசுது பாத்தியா? டாக்கிங் டாம் நமக்கு விளையாடுவோம்ல அதுதான் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோனிஷ் கொடுத்த கிஃப்ட் பாக்குமா? அண்ணா கொடுத்தது டி. இது ஓபன் பண்ணி பாக்குமா? வெயிட்டா இருக்கு பேபி. இது என்ன தெரியலையே, பயங்கரமா வெயிட்டா இருக்குது. சின்னதா வேற இருக்கு, என்ன வெயிட்னு தெரியல. பாப்பா ஏய் கிரையான்ஸ் தானே? கலர் எரேசர். ஓஹோ கிரையான்ஸ் அழிக்கலாமா? என்னடா அது வெயிட்டா இருக்குன்னு பாக்குறேன். சூப்பரா இருக்கு. அந்தந்த கலர் அழிக்கிறதுக்கா? அப்படியா? தெரியலையே என்னன்னு தெரியலையே. கலரையுமே எரேஸ் பண்ணுமா ஒருவேளை? அதான் நினைக்கிறேன். அதேதான் நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே வச்சுப்போம். எரேசர். அப்புறம் வந்து மினி மாலினி அக்கா 2 பேர் சேர்ந்து அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது ஓபன் பண்ணி பார்க்குமா? வாவ்
ஜஷிதாக்கு கிளிப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க டி. இங்க பாரு கிளிப்பு, இங்க பாரு மணி அழகா வந்து கழுத்துல பாத்தீங்களா? இங்க பாரு பட்டர்ஃப்ளை மணி சூப்பரா இருக்குமா ஜஷிதாக்கு. அழகா சின்னதா தான் இருக்கு இது சைஸ். ஸ்கூலுக்கு போட்டு போகலாம் பாப்பா. வாவ் ஆர்டின் போட்டது சூப்பரா இருக்கு. இது 2 கிளிப்பு எடுத்து தலையில போட்டுக்க வேண்டியதான் அழகா. ஆமா இன்னொன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். இன்னொன்னு போடு. சூப்பரா இருக்குமா ஜஸ்ட் அப்பா அப்பா கேட்ட வளையல் இருக்கு பேபி. வளையல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன்னா இங்க ஒரு கிளிப்பு பின்னாடி குத்துற கிளிப்பா குஷி கிளிப்பு பரவாயில்ல. அப்படியே நிறைய அப்படியே பல்கா கிஃப்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குல்ல. ஒரு ஷார்ப்னரும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிஃப்ட் பாக்ஸ்ல வந்திருக்கு ஜஷிதாக்கு. பிடிச்சிருக்காமா? என்ன கிஃப்ட் ஓபன் பண்ணுமா? ஜஷிதா ஜஷிதா பை ஹரிஹரன் ஷாமுலதா. என் ஃப்ரெண்டு தான். அவர் பேர் தெரியும், அவங்க ஒய்ஃப் பேர் தெரியல. அதான் கரெக்டா படிக்கிறேன்னு பாக்குறேன். ஜஷிதா இது ஓபன் பண்ணி பார்க்குமா என்ன இருக்குன்னு. இது வந்து டாய்ஸா தான் இருக்கான்னு தெரிஞ்சு பார்க்கலாம். வாவ் செயினா ஜஷிதா பாரு டக்கு டக்கா டக்கு டக்காவா. ஏய் ஹவுஸ் டி வீடு கட்டறது. ஏய் பில்டிங் பிளாக் சூப்பரா இருக்கு. வாவ் வாராரு ஜஷிதா தூக்கினு. இங்க வா நம்ம இங்க வாமா எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு அப்புறமே விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளையாடுற பொருள் தான். வீடுலாம் கட்டுவோம் இல்லையா, வீடு கட்டி விளையாடுறது கட்டுவாங்கல்ல. வீடு கட்டுறது இது மாதிரி டாய்ஸ் அடுக்கிறது அது மாதிரி சொல்லிட்டு என்ன வேணாலும் இதுல கேம் மாதிரி அழகா விளையாடலாம். இதே மாதிரிதான் சாருமே வாங்கி வந்திருக்காரு போலியே. சார் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இப்போ அவங்களுக்குலாம் தெரியும் சின்ன பசங்க விளையாடுறது. இங்க பாருங்க இதெல்லாம் வந்து அடுக்கி வைக்கிறது, அடுக்கி வச்சு வீடு கட்டுறது. ஆமா வீடு கட்டிட்டு அப்புறமா விளையாடலாம். இந்த கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்கலையா? அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளையாடலாம்னா மகதேக்கா கிஃப்ட் பாக்குமா? சரி ஆனா எழுதல. பட் இந்த கிஃப்ட் ரொம்ப நேரமா வச்சுட்டு இருந்தாங்க குடுக்கறதுக்காக பக்கத்துல. சரி வந்து மகதேக்கா கிஃப்ட். சரி நீ சாராக்கா கிட்ட என்ன கேட்ட நீ கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு? மகதி அக்கா கிட்ட என்னம்மா கேட்ட? கிளிப்பு கேட்டாரு. என்ன இருக்குன்னு பாப்போமா? ஒவ்வொருத்தருக்கிட்டையும் முன்னாடியே பர்த்டே வந்துருன்னு சொல்லி இருந்தாரு ஃப்ரெண்ட் ஜஷிதா. ஆமா எல்லாம் படிக்கிற புள்ளன்ட்டு ஃபுல்லா படிக்கிற ஐட்டமே வாங்கி வந்திருக்காங்கப்பா. ஜஷிதா இங்க பா ஸ்கெட்ச் எரேசர் எல்லாமே இருக்கு. அப்படியே ஒரு செட் போல இருக்காது. ஆமா புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? விக்கியுமே வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் பேபி வாங்கி வந்திருக்காங்க. ஆமா புக் இந்த டிராயிங் புக்கு அந்த ஸ்கெட்சு அது ஸ்கெட்ச் பண்றது அந்த ஐட்டம் தான். அதுவுமே அது மாதிரி ஐட்டம் 2 செட் இருக்குல்ல. நோட்டு இருக்கா எழுத படிக்கிறதுக்கு நோட்டு பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா விக்கி வாங்கி வந்தது. இது மகதேக்கா வாங்கி வந்தது. மகதேக்கா விட ஸ்கெட்ச் பென்சில் எல்லாமே இருக்கு. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கெட்ச். நம்மளுமே ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தோம்ல. ரிட்டன் கிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரையான்ஸ் தான் கொடுத்திருந்தோம். பென்சில் அது மாதிரி நம்மளே படிக்கிற பசங்க குட்டி பசங்க வராங்க. அதுதானே வாங்கியிருந்தோம். பண்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படிக்கிறதுக்கும் வாங்கியிருக்காங்க. டாய்ஸுமே இருக்கு. அதனால ஜஷிதாக்கு டபுள் ஹாப்பிப்பா. அம்மா உனக்கு பண்ணி தரேன் அப்புறமா. கிஃப்ட்லாம் பாக்கலையா? எல்லா கிஃப்ட்டும் பார்க்கலாம் ஜஷிதா. பார்த்துட்டு நம்ம டிராயிங் பண்ணலாம். ஜஷிதாக்கு ஆனா அந்த வரையறது ரொம்ப பிடிக்கும். வரையறது எழுதுறது அந்த கிடிக்கிட்டே இருப்பா. முட்டை போறது கோடு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பென்சில் கையில வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டே இருப்பா. அந்த இடத்துக்கு ஒரு புக் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கிளிட்டர் இதெல்லாம் கூட இருக்கு அழகா. அதான் டிராயிங் பண்றதுக்கு கலர் டிராயிங்லாம் பண்ணுவாங்களே. அது 2 டிராயிங் பண்றதுக்கு இப்போ வந்திருக்கு. 2 பிளாக்ஸ் வந்திருக்கு ஜஷிதா. ஆமா சரி நெக்ஸ்ட் என்னன்னு பாக்குமா? கிஃப்ட் ஓபன் பண்ணி பாக்குமாமா? கவினிஷாக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓபன் பண்ணுமா? பெரிய கிஃப்டா இருக்கே. என்ன கிஃப்ட் கவினிஷாக்கு கிட்ட கேட்டியா நீ? என்னம்மா கேட்டா? பெரிய கிஃப்ட் கேட்டாரா? அதான் பெரிய கிஃப்ட் வந்திருக்கு. நான் கிஃப்ட் கேட்டேன். பெரிய கிஃப்ட் கேட்டேன்றாரு.
ஏய் இங்க பாரு ஜெஷிதா. ஜெஷிதா அங்க பாரு. ஜெஷிதா கவர் ஓபன் பண்ணு, அப்படியே கவர் ஓபன் பண்ணு. என்னம்மா கிஃப்ட்மா. ஏய் வாவ் அடேங்கப்பா பெரிய கிஃப்ட்டா டேய். இங்க பாரு டெடி பேர். சூப்பரா இருக்கு, பிங்க் கலர் நல்லா அழகா. சூப்பரா. ஆ? கட்டி விடணுமா? கட்டி விடுங்க. அது பிரிங்கா தான் அழகு. அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா இது? உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டெடி பேர் நல்லா கட்டி பிடிக்கிறாரு பாரு போயிட்டு ஜெஷிதா. டெடி பேரா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டி பிடிச்சின்னு விளையாடிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. சும்மா சாதாரணமாவே பொம்மையை பிடிச்சின்னு கட்டி பிடிச்சின்னு கிடப்பாரு ஜெஷிதா. இது என் செல்ல குட்டி. செல்லன்னுவாரு. இப்ப செல்லம் மாறி இருக்கு அவருக்கு. யாரும்மா அது? ஜெஷிதா செல்லம். செல்லம். ஐ. நல்ல பெரிய gift. இது வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டெடி பேர் கீர்த்தனாவே ஓபன் பண்ணது. ஆமா ஓபன் பண்ணிட்டாங்க. ஏய் நாய்க்குட்டி டி, ரோபோட் நாய்க்குட்டின்னு நினைக்கிறேன். கீர்த்தனா அக்கா கிஃப்ட்டுமா அது. ஏய் இது என்னது? நாய்க்குட்டி. பேட்டரி 3 பேட்டரி போடணும் போல இருக்கு. கட்டே பாப்பா பேட்டரி போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கட். ஜெஷிதா டான்ஸ் ஆடுறாரு. ஜெஷிதா டான்ஸ் ஆடி கேட்ட. இந்த நாய்க்குட்டி பொம்மை பார்த்து ஒரே ஆட்டம். கீழே வை, கீழே வை, கீழே வை. ஆன் பண்ணிவிடு, ஆன் பண்ணிவிடு. ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா ஒரு கிஃப்ட்டை பார்த்துட்டு அடுத்த கிஃப்ட்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்காரு. எப்படி ஓபன் பண்ணணும்னு கேக்குறாரு. இங்க இருக்குல பட்டனு, அதை அமுக்கணும். கீழே அமுக்கணும். நீ அமுக்கு உன் கையால. கட்ட அமுக்கு, சொல்லி தரேன் காட்ட. அமுக்க. கையை விடு, கை விடு, கை விடு. அழகா. செவத்துல போய் முட்டி கிடக்கு. நெக்ஸ்ட் ஒரு குட்டி கிஃப்ட் என்னன்னு பார்க்கமா? இதுல பேரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பசங்க நிறைய பேர் பேர் எழுதாம கிஃப்ட் வச்சிருக்காங்க. என்ன ஜெஷிதா? என்னம்மா அது? பால் பென். பால் பென். பென்னு ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா நீ எழுதுறதுக்கு பென்னு கேட்பல, இங்க பத்தியா பென்னு. அந்த டிப் டிப் பண்றது பென்னடி. ஜெஷிதா பாக்குறது என்ன அழகா இருக்கு. நல்லா இருக்காமா? அழுது தெரியுது அவளுக்கு. தெரியும், எல்லாமே தெரியும். எப்படிமா எழுதணும் பெண்ணு? சூப்பரு. நைஸ் பென்னு. புக்ல எழுதணுமா? சரிம்மா எழுதலாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோனி ஸ்டுடியோ. யார் இது? கார்த்திவேல். கார்த்திவேல் வாங்கிட்டு ஆமா, வந்தாங்க. மோனி ஸ்டுடியோ திண்டிவனம். இது ஓபன் பண்ணுவான். டான்ஸ் ரோபோட். என்னடாப்பா எல்லாமே டான்ஸ் ஆடுறதே இருக்கு. டான்ஸ் ஆடுறது பேசுறதுன்னு வேற லெவலா இருக்கேப்பா. ஜஸ்ட் அவனுக்கு ரோபோட் வாங்கி வந்திருக்காங்க பாரு. ஜெஷிதா பாரு. வாவ், இங்க பாத்தியா ரோபோட்? ஜோசியம் சொல்லுமே, அந்த ரோபோட்னு நினைக்கிறான். இல்ல டான்சிங் ரோபோட். அழகா இருக்கு, அதே மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்ல இது டான்ஸ் அதான். ஏய் சூப்பரா டான்ஸ் ஆடுதுப்பா. ஜெஷிதா எப்படி ஜாலியா பாக்குறாங்க. என்ன ஜெஷிதா படுத்துக்கிட்ட? எழுந்து உட்காந்து பாருமா ஜெஷிதா. ஜாலியா ஆயிடுச்சு. இங்க இங்க வா. வா. கூடு வரும் பாரு, கூப்பிடு. வருத்தமா ஜெஷிதா கிட்ட? மேல வந்து ரெக்க அழகா சுத்துது. நல்லா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பொம்மை. டான்சிங் ரோபோட்டா. அப்புறமா விளையாடலாம்.
அழகா இருக்கு, தலையில அழகா சுத்திட்டு அது நல்லா அழகா கை காலாட்டி டான்ஸ் ஆடுது. கிஃப்ட் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதா கிஃப்ட் வந்தது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொய் கவர் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் பாத்தீங்கன்னா மொய் கவர் கொடுத்தாங்க. அப்புறம் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஓட்டி போட்டு ஒரே நாள் எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படியே மாத்தி 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 வந்து பாத்தீங்கன்னா கழட்டி கழட்டி வேற வேற ட்ரெஸ் புதுசு புதுசா போட்டு. ஆமா, அவங்க எடுத்துட்டு வர ட்ரெஸ் நேத்து போட்டு விட்டாங்க பர்த்டே அன்னைக்கு. அதுவா வீல் ரப்பர் தான் நினைக்கிற மாதிரி. ரப்பர் மாதிரி எரேசர். ஓடுறது இல்ல, எரேசர் நம்ம எழுதுனா அழிக்கிறது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பட்டு பாவாடை சட்டை எங்க அம்மா எடுத்துட்டு வந்துட்டு இதுவுமே அன்னைக்கே போட்டாங்க. பட் நம்ம வீடியோல வந்து கவர் ஆகல. அப்படியா? ஆமா, எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டாங்க எல்லாரும். சோ இது வந்து அம்மா பட்டு பாவாடை சட்டை எடுத்து வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. மெகந்தி பிங்க் கலர் காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்குல்ல, ஏன்னா கோவிலுக்குலாம் போனால் போட்டுட்டு போகலாம், அழகாக இருக்கும். பட்டு பாவாடை சட்டை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க எப்பயுமே பட்டு பாவாடை சட்டை தான் எல்லா பர்த்டேக்கும் ஜெஷிதாக்கு எடுத்து கொடுப்பாங்க. குடுமா, அப்பா வச்சுக்கிறேன் குடுமா. பட்டு பாவாடை சட்டை எடுத்து வந்தாங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அத்தை மாமா வந்து 2 ட்ரெஸ் எடுத்து வந்தாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே போட்டு பார்த்தாச்சு. இந்த ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸும் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அத்தை மாமா எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு. ஸோ 2 ட்ரெஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் இது வந்து விக்கி எடுத்துன ட்ரெஸ்ஸு. விக்கி 3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஆமாம். ஸோ இந்த எல்லோ கலர் அப்பவே போட்டுட்டு இருந்தேன், அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. 2 ட்ரெஸ்ஸுமே நல்லா இருந்தது. ஸ்கூலுக்கு போட்டு போகலாம் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கு. இந்த 2 ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு ஒரு கவுனு சூப்பராக. இந்த கலர் வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு பீட்ரூட் கலர். பீட்ரூட்டா பிங்கான்னு தெரியல, சூப்பராக இருக்குது. ட்ரெஸ் போட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நான் அவுட்டிங்கே போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். ஆமாம். ஸோ இந்த ட்ரெஸ் நல்லா இருந்ததுல ஜெஷிதா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரகாஷ் மாமா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ல வந்து நல்லா அழகாக இருந்தார் ஜெஷிதா. காலர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவராக இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்தது. வெல்வெட் நல்லா சாஃப்டான வெல்வெட் கிளாத்து. ஸோ இந்த ட்ரெஸ் நல்லா சூப்பராக இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா பேண்ட்டுக்கும் டாப்புக்கும் மேட்சிங்காக இருந்தது, அழகாக கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. எல்லாருமே இது எல்லாம் இன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ல இந்த ட்ரெஸ் எல்லாருமே சூப்பராக இருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி ஆன் பண்ணணும், எப்படி போகணும்னு கேட்டுக்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் நம்மளே வந்து ஒரு 2 ட்ரெஸ் நாங்களே 2 புது ட்ரெஸ் போட்டுருக்கோம். இது எல்லாமே ஜெஷிதாவுக்கு வாங்கி வந்தா புது ட்ரெஸ். ஒரே நாள்ல இது எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு பார்த்தாரு இவர் வேற. எல்லாத்தையும் எடுத்து அலசிட்டு புது ட்ரெஸ்லாம் மடிச்சு வைக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஷிதாவுக்கு வந்த பர்த்டே கிஃப்ட் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது நாய்க்குட்டிக்கு கட்டுறது, இது நாய்க்குட்டிக்கு கட்டிட்டு பால்ல புடிச்சுக்கணும், கை பிடிச்சிக்கலாம். இது ஓடும்ல, அப்ப கையில புடிச்சு போ. அது கையில புடியா? எல்லா சட்டையும் பண்ண போறது. அதை விட்டு அப்புறம் ஓட்டிக்கலாம். நாய்க்குட்டி பிடிச்ச மாதிரி கருத்து தெரிஞ்சிச்சு அவளுக்கு. எல்லாமே வந்து டான்ஸ் ஆடுறது எப்படி டான்ஸ் ஆடுறது. இந்த பர்த்டேவா அவ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தா. அக்டோபர் 31 ஒரு 2 மாசமா சொல்லிட்டு இருந்தா. எல்லாரையும் பாக்குறவங்க எல்லாரையும் பாப்பாக்கு அக்டோபர் 31 வந்துருங்க ஆயா வந்துரும் தாத்தா வந்துரும் எல்லாரையும் இன்வைட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜாலியா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிச்சு. பீச்சுக்கு கூட்டும் போறியா? பீச்சுக்கு கூட்டு போறேன். உங்களுக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெஷிதா கிஃப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாமே சூப்பரா இருக்கு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணோம், ஃபேமிலி சைடு யாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணல. ஆமா, ஸோ நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க மட்டும்தான், அப்பா அம்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். அதனால தான் ஃபேமிலியில் யாருமே கூப்பிடல. ஏன்னா இது வந்து ஃபேமிலியில் கூப்பிடுறது வந்து நிறைய பேர் இருக்காங்க. வெளியில மண்டபத்தில் வச்சாதான் செட் ஆகும். ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஒருத்தவங்களை கூப்பிடலன்னா வந்து பார்த்தீங்கன்னா மனசாபம் வந்துடும், கஷ்டமா இருக்கும் இல்லையா? என்னம்மா இப்போ போடுவோம்மா, போடுறோம்மா இருமா. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வச்சு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கிஃப்ட்ல எந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதாக்கு எந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கு? பாய். இதான் விளையாடிட்டு இருக்கிறதுனால இந்த கிஃப்ட் தான்ன்றாரு.